விஜய் அவர்கள் ஆன்மீக பயணத்துல வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்படி இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போனாரு. நாளைக்கு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து போறாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கடவுளோட ஆசி பெற்று விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி வந்து அமைப்பாரு அப்படின்ற மாதிரி தாவேகா தொண்டர்கள் சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? ஸோ அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விஜய் அவர்கள் போனனால அந்த முருகன் விஜய் அவர்களுக்கு ஆசி வழங்கி விஜய் அவர்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாரு அப்படின்றதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் ஆசை வந்து வழங்கியிருக்கணும். ஸோ அப்படி அந்த லெவலுக்கு பல மொழிகள்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடமுழுக்கு வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ அங்க தமிழுக்கு குடமுழுக்கு வந்து நடத்தணும், தமிழ் மொழியில வேதங்கள் வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து போராடிச்சு, கேஸும் வந்து போட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழிலும் குடமுழுக்கு வந்து நடத்தப்பட்டுச்சு, வேதங்கள் வந்து ஓதப்பட்டுச்சு. ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் அந்த முருகன் திருச்செந்தூர் முருகன் ஆசை வந்து வழங்கியிருக்கணும். ஸோ அது மூலியமா அவங்க ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கணும். ஸோ அப்போதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் கண்டுக்கிறாத விஜய் அவர்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போன உடனே ஆசி வழங்கி அவர் ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்ற லெவலுக்கு தொண்டர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையை தாண்டி இன்னொரு ஆசை வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நினைச்ச நேரத்துக்கு எங்க போகணுமோ ஸோ அங்க வந்து போகணும், நம்ம போற இடங்களுக்குலாம் மக்கள் கூட்டமா வந்து கூடணும், நம்ம அங்க கை வந்து காட்டணும், எத்து வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை விஜய் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் அவரு நிறைவேற்றிட்டு வந்து இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டமும் போற இடங்கள் எல்லாம் வந்து கூடுது. தாவேகா கட்சி இந்த எலெக்ஷன்ல எந்த லெவலுக்கு உழைச்சிருக்கோ ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட் மே 4 வந்து தெரியும். ஸோ அப்போது கிளியரா வந்து சொல்லிடலாம்.